பீதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமீன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை: நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். வாட் எவர் யூ டூ, ஒர்க் அட் இட் வித் ஆல் யோர் ஹார்ட் as working for the Lord, not for human masters. கொலோசியர் அதிகாரம் 3 வசனம் 23. உழைக்காதவன் உண்ணலாகாது என்கிறார் புனித பவுல். முதல் பெற்றோரை இறைவன் படைத்தபோதே நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி நீங்கள் உழைக்க வேண்டும் என்று உரைத்தார். எனவே அன்றே உழைப்பு கடவுளால் கொடுக்கப்பட்ட வரமாக உருவாகிவிட்டது. எனவே நாம் அனைவரும் ஏதேனும் ஒரு பணியை செய்து ஆக வேண்டும் என்ற கடமை நம்மீது சுமத்தப்பட்டுள்ளது. எனவே நாம் செய்யும் பணியை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை மனதில் நிறுத்தி அவர் மகிமைப்படும்படி நேர்மையாக செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும்போது நமது பணி நமக்கு சுமையாக இருக்காமல் சுகமாக மாறும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பக்தானி அல்லோ, கன்னி தாயாரின் பக்தானி அல்லோ, உன்னதமார் பேருமாட்சி உற்ற பாக்கியமே, உன்னதமார் பேருமாட்சி உற்ற பாக்கியமே. சென்னி மகுட முடி புனைந்த மன்ன கோற்ற மாதவா, சென்னி மகுட முடி புனைந்த மன்ன கோற்ற மாதவா, எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.